ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு தினேஷ் கார்த்திக் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தினேஷ் கார்த்திக் ரீசெண்டாக வந்துட்டு ஐபிஎல்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். 2024 தான் அவரோட லாஸ்ட் சீசன் சொல்லிட்டு சொன்னார். ஆர்சிபி வந்துட்டு 5 வின்ஸ் வந்து ஜெயிச்சு ஆர்சிபி ட்ரை பண்ணாங்க, ப்ளே ஆஃப்ஸ் போனாங்க. பட் ஆனால் ப்ளே ஆஃப்ஸில் அவங்களால ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போக முடியல, ஸோ கப் அடிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆர்சிபி வந்துட்டு இருந்து விலகிட்டு அதுக்கப்புறம் ஆர்சிபிக்கு மென்டர் ஆகிட்டார். ஸோ ஆர்சிபிக்கு மென்டர் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம், அவங்க எப்படி பண்ணுறாரு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் ஆனால் இப்போது அவருக்கு அசைன் ஆகிருக்காரு. ஒரு புதுசாக ஒரு லீக் ஆடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி SA20க்கு சைன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அம்பாசடராக இருந்தார் SA20க்கு, லைக் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு SA20க்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே, எதுக்கு இவர் வந்துட்டு அம்பாசடர் மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளேயராகவே ஆக்கிடலாம்னு சொல்லிட்டு பால் ராயல்ஸ் வந்துட்டு டிகேவை சைன் அப் பண்ணிட்டாரு. ஸோ அவர் இப்போ ஒரு கான்ட்ராக்ட் வாங்கிட்டார் பால் ராயல்ஸ் கிட்ட SA20யில். ஸோ யா, ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, ஹீஸ் த ஃபர்ஸ்ட் இண்டியன் டு ப்ளே இன் SA20. யா, ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். ஆக்சுவலாக ரொம்பவே ஒரு பெருமையான விஷயம். தமிழ்நாடு பீப்புளுக்கு ரொம்பவே ஒரு பெருமையான விஷயம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் யார் SA20 ஆட போகிறாங்க பார்த்தோன்னா, தமிழ்நாடு பிளேயரில் ஒருத்தர் தினேஷ் கார்த்திக் அங்கே போயிட்டு ஆட போகிறாரு. ஸோ தினேஷ் கார்த்திக் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ப்ளே SA20 ஃப்ரம் இந்தியா. விச் இஸ் அ பிக் ப்ரைட் ஃபார் அஸ், எக்ஸ்பிரஸ்லி ஃபார் த தமிழ்நாடு பீப்புள். ஸோ அவர் வந்துட்டு அந்த இடத்துல இப்போ சைன் பண்ணதுக்கப்புறம் பால் ராயல்ஸ்லேருந்து நிறைய இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் வந்துட்டு மீட் பண்ணியிருக்காரு. ரிப்போர்ட்டர்ஸ்லாம் மீட் பண்ணி இப்போ பார்த்து பேசும்போது என்ன பேசியிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஐ ஹேவ் லாட் ஆஃப் மெமரிஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஐ ரியலி லவ் சவுத் ஆஃப்ரிக்கா பிகாஸ் திஸ் இஸ் வேர் ஐ வான் மை ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப். இட் வாஸ் அ வெரி ஸ்பெஷல் மெமரி ஃபார் மீ. இந்த மாதிரி வந்துட்டு வேர்ல்ட் கப் அங்கே தான் அடித்தோம், ஜெயித்தோம். அண்ட் ஆல்சோ அவர் ஃபர்ஸ்ட் டெபியூ பண்ணது சவுத் ஆஃப்ரிக்காவில் தான். அதுக்கப்புறம் 1 year லேட்டர் கழித்து ஒரு வேர்ல்ட் கப் ஜெயித்தாங்க, T20 வேர்ல்ட் கப் அட் சவுத் ஆஃப்ரிக்கா with the Indian team captained by MS Dhoni. So it was a very big moment for us, for Indians. இந்த மாதிரி சொன்னார். ரொம்பவே சவுத் ஆஃப்ரிக்கா எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு வாட் ட்ரைவ்ஸ் யூ டு ப்ளே திஸ் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, நிறைய ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ப்ளே அண்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் அந்த மாதிரி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ எம் எக்ஸைட்டட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் யங் டீம் பிகாஸ் அந்த யங் டீமில் வந்துட்டு அந்த பால் ராயல்ஸ் டீமில் வந்துட்டு 18 வயசில் வந்துட்டு 3 பேர்கிட்ட இருக்காங்க ஸ்குவாடில். ஸோ அவர் வந்துட்டு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கார். யங்ஸ்டர்ஸை வந்து மீட் பண்ணி இன்சைட்ஸ் கெயின் பண்ணி லைக் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுறது தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ முடிஞ்சளவுக்கு அதான் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண பார்ப்பேன் இந்த மாதிரி சொல்லியிருந்தார். ஏன்னா வந்துட்டு அங்கே யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு இந்தியன் இவ்வளோ ஒரு சூப்பரான கேரியர், ஐபிஎல் கேரியர் வச்சுக்கிட்டு, ஸோ அதனால் இங்கேருந்து ரிட்டையர் ஆகிட்டு அங்கே போய்ட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஷேர் பண்ண போகிறாரு. அதுதான் அவரும் சொல்லிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி வந்துட்டு ஐ would like to interact with the people around here. I would like to give my insights to the team and the players as well. யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு முடிஞ்சளவுக்கு நான் டெவலப் பண்ண பார்ப்பேன். I would like to I would like to groom the youngsters here ன்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கார். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து SA20 ஆரம்பிக்க போகுது. பால் ராயல்ஸ் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை 2 சீசனாக. இந்த சீசன் வந்துட்டு ஒரு நல்ல டீம் வச்சுருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டிகே எப்படிப்பட்ட ஒரு அடிஷன் சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பார்த்தா தெரிஞ்சிடும். டிகே கண்டிப்பாக ஒரு எப்படி பார்த்தாலுமே ஒரு நல்ல அடிஷன் தான். ஏன்னா விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்சோ ஃபினிஷர், ஒரு பக்கவான ரோலுக்கு தான் எடுத்திருக்காங்க பால் ராயல்ஸ். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருப்பார் நம்பலாம். Until then, bye bye, and அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.